வணக்கம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிறிஸ்தவ பெருமக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் VS ஐசக் ஐயா அவர்கள் தலைமை வகித்தார். ஜனநாயக மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம், குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாடின் ஆர்ப்பாட்டம், கிறிஸ்துவ மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம். போராடுவோம் 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 கிறிஸ்தவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கும் வரைக்கும் போராடுவோம். கொடுத்திடு 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 10.5% கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திடு, இடஒதுக்கீடு கொடுத்திடு, நீக்கிடு 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 கிறிஸ்தவர்களுக்கு உண்டான பாதுகாப்பை கொடுக்காத அரசுகளை நீக்கிடு. போராடுவோம் போராடுவோம் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வரைக்கும் போராடுவோம். ஆர்ப்பாட்டம் குறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: கிறிஸ்தவ பெருமக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். பஞ்சமி நிலத்தை மீட்டு தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவ பெருமக்களுக்கு வழங்க வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவ மக்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுப்பவர்கள், உரிய இடஒதுக்கீட்டை வழங்குபவர்கள் மற்றும் உரிமையை பெற்று தருபவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை அளிப்போம். எங்களுடைய கட்சி அனைத்து சமூகத்திற்கும் சமமான கட்சி என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். அகில இந்திய கிறிஸ்தவ மக்கள் கட்சி GC சினாடு சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்திட வேண்டும் என்றும், பஞ்சமி நிலங்களை தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு 5 லட்சம் ஏக்கர் கொடுத்திட வேண்டும் என்றும், கிறிஸ்தவ புதிய மகளிர் சங்கம் உருவாக்கிட வேண்டும் என்றும், கிறிஸ்தவ தேவாலயத்தில் பணிபுரியும் உபதேசியர் மற்றும் பணியாளர் நல வாரியங்களுக்கு விண்ணப்பித்துள்ளவருக்கு வாரிய உறுப்பினர் பதவிகளையும் அட்டைகளும் கொடுத்திட வேண்டும். செவிலியர் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி மற்றும் அனைத்து கல்லூரிகளும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்படுவதை நிறுத்தப்பட வேண்டும். வட இந்தியாவில் கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்படுவதை முற்றிலுமாய் நிறுத்த வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். EVM மிஷினை அப்புறப்படுத்தி வாக்கு சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிதிகள் முழுமையாய் செலவழிக்கப்பட வேண்டும். அதோடு கூட மத்திய அரசு உடனடியாக இந்த NCTE, AICT, UGC என்ற தன்னாட்சி உரிமைகளை கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து மேற்பார்வை செய்கிற இந்த நிறுவனங்களை கலைக்கிற போக்கை கைவிட்டு தன்னாட்சி உரிமைப்பட்ட அதே நிறுவனங்களை மீண்டுமாய் செயல்படுவதற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கிறிஸ்தவ மக்களுக்கு வட இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆலையில் புகுந்து சர்வாதிகார போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சர்வாதிகார போக்கை முதலமைச்சர்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள். மதசார்பற்ற என்று நாடு என்று சொல்லிக் கொள்ளும் அரசு இந்த முதல்வர்களாக பதவியேற்பது, அவர்கள் புனித பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது மதத்தின் பெயரால் யாரையும் துன்புறுத்த மாட்டோம் என்று அவர்கள் அறிக்கை கொடுத்துவிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு மதத்தின் பெயரால் நசுக்கப்படுவதை வன்மையாக அகில இந்திய கிறிஸ்தவ மக்கள் கட்சி, அகில ஜனநாயக மக்கள் கட்சி கண்டிக்கிறது. தொடர்ந்து நாங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும். அனைத்து சமூகத்தினருக்கும் கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பங்கு வேண்டும். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சிக்கு ஒவ்வொரு மாவட்டம் வாரியாய் ஒரு தொகுதி வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும். அப்படி கொடுக்கிற மக்களுக்கு, கொடுக்கிற பிரதான கட்சிகளுக்கு நாங்கள் கூட்டணி வைப்போம். அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர வைப்போம், வெற்றி பெற வைப்போம். எங்களை புறக்கணித்தால் நாங்கள் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் என்று
தனிமையாய் போட்டியிடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி இது மக்களுடைய கட்சி, மக்களின் நன்மையை செய்கிற கட்சி. ஆகினால் கிறிஸ்தவ மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கள். குறிப்பாக கிறிஸ்தவ மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தென் மாநில செயலாளர் பேராயர் டேவிட் குட்டி, மாநில முதன்மை செயலாளர் பேராயர் செட்ரிக் ஃபெனோ, மாநில செயலாளர் பேராயர் கிறிஸ்துராஜா, மாநில பொருளாளர் பர்னபாஸ் சைமன், மாவட்ட செயலாளர்கள் சைமன் கிருஷ்ணன், விக்டர் வீரப்பன், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்கள் பேராயர் யோபு ஞான பிரகாசம், பேராயர் செல்வம், பேராயர் சாலமோன், சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் பேராயர் தெபோரால் ஜான், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பேராயர் ராஜன், சேலம் மாவட்ட செயலாளர் இரால் டேவிட் ஜான் வெஸ்லி, பேராயர் ஸ்டீஃபன் முருகேசன், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பீட்டர், ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர், திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர்கள் கிறிஸ்டோபர், பேராயர் மோகன், பேராயர் வில்லியம்ஸ், பெண்கள் அணி செயலாளர்கள், மாவட்ட தலைவிகள், போதகர்கள், தொகுதி ஒன்றிய தலைவர், செயலாளர் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர்.